வணக்கம். தேவ் கவர்மெண்ட்ஸ் டிஸ்கஷன். சரி, ஒரு ராஜாவாக நான் சொல்கிறது தெளிவானதாக பொறுமை கேட்டுக்குங்க. யூகே சிஸ்டத்தை நம்ம ஃபாலோ பண்ணாலுமே யூகேவை பார்த்திங்கன்னா ஒரு கிங்டம் அப்படின்ற கான்செப்டில் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஓகே, அதனால் நம்மளோட ஃப்யூச்சர் அப்படின்ற நிலையில் கிங்டமாக தான் இருக்கும். ஓகே, அடுத்து நிர்வாகவியல் சரியாக இருக்குமா, அப்படி இருக்குமா, எப்படி இப்போது 1000 வருஷத்துக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்றது இப்போயே நினச்சி ஏன் கவலைப்படணும்? முதல்ல இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையை நம்ம தோது பார்த்தா தான் அப்போது நம்ம ஓரளவு தோது பார்க்குற மாதிரியான சூழ்நிலை அமையும். ஓகே, சரி, தற்சமயம் இன்றைக்கி என்ன தகவல் அப்படின்னா, அரசு மருத்துவமனையெல்லாம் ஓரளவு மேன்மைப்படுத்தப்படணும். தனியார் மருத்துவமனையும் அரசோட ஒரு இணைவாக இருக்கணும். ஓகே, இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் யாரோ வராங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷயத்துக்கெலாம் நீங்கள் இந்த மாதிரி தனியார் மருத்துவமனை இந்த இடத்துக்கு போங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரெக்கமெண்டேஷனும் அப்படின்ற மாதிரி நம்ம ஓரளவு தோது பார்க்கலாம், இந்த ரெஃபர் மாதிரி. ஓகே, அப்போ தான் ஒரு இணைவான ஒரு தொடர்பு இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த மெடிக்கல் பில்லில் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஓகே, அடுத்து இந்த ஏன் ஹாஸ்பிட்டலில் நம்ம தோது பார்க்குறோம் அப்படின்னா, ஏன்னா உண்மையிலுமே ஆரோக்கிய நிலையில் அவ்வளோ விஷயம் தேவைப்படுது. இந்த பாம்பு கடிக்கெலாம் மேக்ஸிமம் எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையுமே மருந்து ரெடியாக எப்பயுமே வச்சுருக்கணும். ஓகே, அதே மாதிரி தான் இந்த விஷக்கடிகளுக்கும் நிறைய அத்தியாவசியமான விஷயத்தை எப்பயுமே ஆஸ்பத்திரியில் ரெடியாக வச்சுருக்கணும். ஓகே, ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நிறையா மருத்துவர்களும் இருக்காங்க. ஓகே, அதனால் நிறைய பேருக்கு வேலை இருக்குது, நிறைய பாப்புலேஷன் அதிகமாக இருக்காங்க. இப்போ ஒரு நாட்டில் 1,00,000 பேர் தான் இருக்காங்க அப்படின்னா சரி, ஓகே, அதுக்கு தகுந்த மாதிரி தோது பார்த்துக்கலாம். இவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்றப்ப நம்ம கொஞ்சம் அதிகமாக தான் தோது பார்க்கணும். ஓகே, இப்போ உதாரணத்துக்கு வெளிநாட்டிலேருந்து ஒரு சுற்றுலா பயணி நம்ம நாட்டுக்கு வராருன்னு வச்சுங்க, அவருக்கு திடீர்னு ஏதாவது ஒரு உடல்நிலையில் ஏதாவது தோதாகிறப்போ அவர் மற்ற நாட்டுகளுக்கு போகிறப்போ அந்த நாட்டுக்கு போனால் எனக்கு நல்லா ஆரோக்கியமாக இருந்ததுன்னு சொல்லுவாங்க. திடீர்னு அதே வெளிநாட்டு நபர் நம்ம நாட்டுக்கு வராரு, அவர் உடல்நிலையில் ஏதாவது ஒரு இறவு ஏற்படுது அப்படின்றப்போ நம்மக்கிட்ட இந்த மாதிரி அரசாங்க ஆஸ்பத்திரிலாம் இருக்குது, நல்ல குவாலிட்டியாக இருக்குது, அந்த நாட்டில் எல்லா வசதியுமே இருக்குது அப்படின்றப்போ ஓகே அப்படின்னு அவங்க அது சொல்லுவாங்க. பரவாயில்லைங்க, இந்த நாட்டுக்கு போங்க, உங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூனாலும் அங்கே எல்லாமே உங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும் அப்படிம்பாங்க. எந்த வசதியுமே இல்லைன்னா அங்கெல்லாம் போகாதீங்க, ஒரு ஆப்பிரிக்கா நாடு மாதிரி இருக்குது, எப்போ என்ன நடந்தாலும் ஒரு பாதுகாப்பு கிடையாது, ஒரு சுத்தபத்தம் கிடையாது, ஒரு சுகாதாரம் கிடையாதும்பாங்க. அதனாலேயே அந்நிய செலவாணி ஒரு மாறுபடும், புதுசாக கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணுறவங்க யோசிப்பாங்க. அதனாலே நம்ம எப்போவுமே எல்லா வசதியிலையுமே குவாலிட்டியாக இருக்கணும். ஓகே, அதனால் இந்த அரசாங்க மருத்துவமனையெல்லாம் எப்போயுமே கொஞ்சம் ஓரளவு தரமாக ஓரளவு தோது பாருங்கள். அதுக்கு கஜானாவில் பணம் இருக்கணும். காசு இருந்தால் தான் கஜானாவில் இருந்து எடுத்து செலவு செய்கிறதுக்கு தோதாக இருக்கும். ஓகே, அதனால் பொதுமக்களோட ஆதரவு தேவைப்படுது. ஓகே, ஏன்னா ஒரு கட்சி சார்ந்த ஒரு நிர்வாகவியல் அப்படின்றப்போ அந்த கட்சியில் ஒரு ஆதரவு அப்படின்றது பொதுமக்கள் சார்பாக தேவைப்படுது. ஓகே, அப்போ தான் அந்த கட்சியானது சரியாக ஒரு இயக்கம் அப்படின்ற ஒரு நிலையில் தோதாக இருக்கும். ஓகே, அதனால் இந்த ஹாஸ்பிட்டல்லாம் ஓரளவு தோது பாருங்கள். ஓகே, சரி, அடுத்து நிறையா மருத்துவ முகாம் நடத்துங்க, மருத்துவ விழிப்புணர்வு பேரணி நடத்துங்க. ஓகே, நிறையா விஷயத்த ஸ்கூலில் போய் கூட சொல்லித்தரலாம். இந்த மாதிரி காலையில் எழுந்திரிக்கிறப்ப இப்படி பல்லு விளக்கணும், இப்படி பாத்ரூம் போனால் சோப் போட்டு கை கழுவணும், அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறையா விஷயத்த சொல்லி கொடுத்தா மட்டும்தான் புரியும். ஓகே, ஏன் நான் ஸ்கூல் படிக்கிறப்போ இந்த கூகுள் கிளாஸ் ஸ்கூல் படிக்கிறப்போ 4ஆம் ஸ்டாண்டர்ட் 5ஆம் ஸ்டாண்டர்ட் அப்போலாம் இந்த கோல்கேட் கம்பெனி வந்துட்டு அப்போ ஒரு கோல்கேட் பேஸ்ட்டெல்லாம் கொடுத்தாங்க, ப்ரஷ்ஷெல்லாம் கொடுத்தாங்க. அவங்களே சொன்னாங்க, இந்த மாதிரி இப்படி தான் நீங்கள் காலையில் எழுந்திரிச்சிட்டோன்னே ப்ரெஷ் பண்ணணும், எல்லா விஷயமே சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் அப்போ அந்த கோல்கேட் பேஸ்ட்டெலாம் அவ்வளோ தரமாக இருந்தது. அந்த மாதிரி நிறையா விழிப்புணர்வு அப்படின்ற மாதிரி செயல்படுத்தலாம். அதுக்கெலாம் அரசு ஆதரவு தருவாங்க. ஓகே, எதுக்கு அரசு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கட்சி சார்ந்த ஒரு எக்ஸாம்லேயோ ஏன் இந்த மாதிரி ஒரு பேர் சொல்கிறது அதெல்லாம் எதுக்குன்னா ஒரு பாதுகாப்புக்காகத்தான். ஓகே, நீங்கள் தனிப்பட்ட நிலையில் போய் நாங்கள் ஒரு கருத்தரங்கம் நடத்துகிறேன், ஒரு விழிப்புணர்வு பேரணி நடத்துகிறேன், ஒரு மருத்துவ முகாம் நடத்துகிறேன் அப்படின்னா பாதுகாப்பு கிடையாது.
இதே ஒரு கட்சி சார்ந்த நிலையில் தோது பார்க்குறப்போ அவங்க தான் ஆட்சியில் இருக்கிறாங்க அப்படின்றப்போ உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும். ஓகே, இதனால் வந்துட்டு கட்சிக்கு வந்துட்டு காசு கிடைக்கும், ஓட்டு சதவீதம் அதிகமாக அப்படிலாம் கிடையாது. ஓகே, உங்களுக்கு ஒரு பாதுகாப்புக்கான ஒரு சேவை மையம்னே நீங்கள் புரிஞ்சிக்கலாம். ஓகே, அப்படி தான் நீங்கள் புரிஞ்சிக்கணுமே தவிர ஏதோ நினச்சிக்கூடாது. ஓகே, அப்படி ஒரு வேளை உங்களுக்கு கட்சி சார்ந்த சேவை மையம் தேவையில்லை அப்படின்னா நீங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்கள் நிர்வகிக்கலாம். ஆனால் ஏதாவது சேதாரம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா கட்சியிலான நிர்வாகவியல் அரசாங்க அமைப்பானது பொறுப்பேற்காது. ஓகே, அப்படின்றத நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கணும். ஓகே, சரி, அடுத்து நம்ம ஒரு திட்டத்தை வகுக்கணும். அடுத்த 100 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம எப்படி விதமான நிர்வாகவியல் தோதா அமைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு திட்டம் தேவைப்படுது. அதாவது இப்போ ஓகே, இப்போலேருந்து ஒரு 100 வருஷத்துக்கு அப்புறம் தமிழ்நாடானது இந்த அளவுக்கு முன்னேற்றமான ஒரு பாதையில் இருக்கும், இத்தனை பேர் படிச்சிருப்பாங்க, இவ்வளோ கம்பெனி இருக்கும், எல்லா வகையிலும் தோதா இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு திட்டத்தை வகுக்கணும். அதுக்கு இப்போலேருந்தே ரோடு போட ஆரம்பிக்கணும், இப்போலேருந்தே சுரங்கம் தோண்ட ஆரம்பிக்கணும், இப்போலேருந்தே அணையெல்லாம் ஓரளவு தோது பார்க்கணும். இதெல்லாம் இப்போலேருந்தே ஸ்டார்ட் பண்ணால் தான் அப்போ கம்ப்ளீட் ஆகும். ஓகே, அதனால் நிறைய காசு தேவைப்படுது. ஓகே, அடுத்து ஒவ்வொரு திட்டமுமே சரி, இந்த மாதிரி நம்ம வந்துட்டு நியூஸ் சேனல் பார்த்துட்டு பாருங்கள், அந்த இடத்துல குப்பை கொட்டியிருக்காங்க, அதை போய் எடுத்து விடுங்க. அங்கே பாருங்கள் ரோடு தேவைப்படுதாம்மா, அங்கே போய் ரோடு போட்டு விடுங்க. அங்கே பாருங்கள் தண்ணி தேவைப்படுதாம்மா, அங்கே போய் தண்ணி கொடுங்க. அங்கே பாருங்கள் மரம்லாம் நிறையா பேர் வெட்டாமல் இருக்காங்க, அந்த இடத்துல போய் மரம் வெட்டுங்க. அங்கே பாருங்கள் அந்த இடத்துல போய் மரம் நடுங்க. இப்படி நம்ம நிறையா விஷயத்தில் தோது பார்க்கலாம். ஓகே, ஜஸ்ட் ஒரு மீடியா சேனலோட ஒரு 4-5 சேனல் இருக்கிற மாதிரியான ஒரு ஆஃபீஸ் இருந்தாலே போதும். ஓகே, அதனால் ஒரு டீமோட ஆலோசனை அப்படின்றது மிகவும் தேவை. அந்த மாவட்ட ஆட்சியர்கள்லாம் ஒரு வாரம் சந்திக்கணும், அந்த கட்சி நிர்வாகம்லாம் ஒரு நிலையை சந்திக்கணும், அந்த மந்திரிங்கள்லாம் ஒரு நிலையில் சந்திக்கணும். அதான் அமைச்சர்கள் ஒவ்வொரு துறைக்கும் ஒரு அமைச்சர் இருப்பாங்க, எல்லாத்தையும் சந்தித்து இப்படி தான் நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் தீர்வு காண்றதுன்றது தான் சரியான ஒரு முறையே. ஓகே, ஏன் அப்படின்னா சமூக ஆர்வலர் அப்படின்ற ஒரு நிலையில் இவர் பாருங்கள் சமூகத்துக்கு நல்லது செய்கிறாரு, இவர் மந்த்தானா பார்த்துங்க ஒரு 1.5 லட்ச ரூபா சம்பளம், அப்படி யாரும் தரப்போகிறது கிடையாது. ஓகே, இந்த ஒரு வேளை மீடியாவிலேருந்து காசு தருவாங்களா, அதிகபட்சம் டீயே ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ், அவ்வளோதான். அதனால் போதும். ஓகே, நல்ல ஒரு பதம்தான். ஓகே, நான் என்னோடய ரியாலிட்டி லைஃப்பை யோசிச்சு பாருங்கள். நான் மட்டும் என்ன பண்ணுவேன் 10 வருஷம். ஓகே, அதனால் இனிமேலாவது ஓரளவு ஸ்டூடியோவை தோது பார்த்து, கம்பெனியை தோது பார்த்து, எனக்குன்னு ஒரு நாடு அமைச்சிக்கிட்டால் தான் எனக்கு ஓரளவு தோதாக இருக்கும். ஓகே, என்னுடைய பாத்தில் தோது பார்த்தா தான் கரெக்டு. இது 3ஆம் மனுஷன் மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு கான்செப்டாக இருக்குது. நீங்கள் செய்யுங்க, நான் வேணால் உங்களுக்கு ஆதரவு தரேன் அப்படின்ற மாதிரி. ஓகே, அதுக்காக இப்போ என்னோடய ஆதரவு இல்லை அப்படின்னா நிச்சயமாக நிர்வாகவியல் சிரமம் தான். ஏன் அப்படின்னா இன்டர்நேஷ்னல். ஓகே, அதாவது ஆரம்பத்தில் நிறையா விஷயம் அப்படி நல்லா இருந்தால் அப்படி இருக்குமே, இப்படி நல்லா இருந்தால் இருக்கும்னு நினைப்பாங்க. உண்மையாலுமே நிறைய பேர் நினைப்பாங்க, உலகத்தில் நம்பர் 1 பணக்காரனாக மாறிட்டால் எப்படி இருக்கும். உண்மையாலுமே அந்த நிலைக்கு போனதுக்கப்புறம் தான் அடடா இது கம்முன்னு நம்ம ஏழையாகவே இருந்திருக்கலாமே அப்படின்னு தோணும். ஓகே, அதனால் அவங்கவுங்க நிலையிலேருந்து போது பார்த்தா மட்டும்தான் அதோட லாபம் என்ன, நஷ்டம் என்ன ஸ்டேட்டஸ் அப்படின்றலாம் உங்களுக்கு புரியும். ஓகே, அதனால் எல்லாமே ஒரு டீமாக நீங்களே ஆலோசனை நடத்தி நீங்களாக எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு காணலாம். ஓகே, அதனால் இறுதியான தகவல் என்ன அப்படின்னா, ஒரு கிங்டம் தான் நான் அமைக்கலான்னு இருக்கேன். அப்போ தான் எனக்கு தோதாக இருக்கும். ஓகே, மற்றபடி இந்த மிலிட்ரி ஆர்டர்ஸ் பர்சன்டேஜ்லாம் இருக்குது, ஆல்ரெடி அந்த 50% சம்திங் சில பர்சன்டேஜ்லாம் இருக்குது. அது எல்லாமே ரஷ்யா ஆஃபீஸில் இருக்குது, அவங்க ஓரளவு தோது பார்த்துக்குவாங்க. ஓகே, அதில் ஒன்றும் பெருசாக அவ்வளோ லாபம்லாம் ஒன்றும் கிடையாது. அதனால் அதில் எத்தனை பர்சன்டேஜ் வந்தாலும் ஓகே அப்படின்ற கான்செப்ட் தான். ஓகே, அதில் ஏமாற்றவும் மாட்டாங்க, எல்லாமே ஒரு ஆன்லைன் சிஸ்டமாக இருக்கிறனால அதில் 1 ரூபானாலும் கரெக்டாக நமக்கு காசு கிடைக்கும். ஓகே, அதனால் சில வேலை தான் இருக்குது, அதை மட்டும் நம்ம தோது பார்த்தா போதும். அதாவது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, செயல் தான் அதிகமாக இருக்குதுன்னு சொல்ல வரேன். ஓகே, போதும். நம்ம ஆல்ரெடி முன்மாதிரியாகவும் மாடல் டிசைனாகவும் அந்த ஐடி டீமில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயம் புரிஞ்சிருக்கும். அந்த டிசைனிங் டீமு, அந்த ப்ரோட்டோடைப் டீமு, இந்த மாதிரி நிறையா விஷயம் இருக்குது.
இதெல்லாம் இந்த ஐடி சம்மந்தமான நிலையில் நிறுவனத்தில் உங்களுக்கு சொல்லித் தருவாங்க. அந்த நிறுவனத்தில் நீங்கள் வேலை செஞ்சுருந்தீங்கனாலும் புரியும். அதனால் நம்ம போதுமான அளவு டிசைன்லாம் ஓரளவு தோது பார்த்தாச்சு. இனிமேல் நம்ம செயல் தான் எல்லாத்தையுமே இனிமேல் நம்ம செயல்படுத்தணும். ஓகே, அதுதான் பணி. அதனால் தினந்தோறும் இன்றைக்கி என்ன பணி அப்படின்னா, கவர்மெண்ட்டு சார்பாக செயல் தான் இருக்குது. இந்த மாதிரி வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு டீமாக எல்லாத்தையும் கன்சல்ட் பண்ணுறது, இந்த மாதிரி தான் படிநிலை. இப்போ அடுத்து நான் சென்னைக்கு போகிறது, ஒரு நபரை வந்து நேரில் சந்திக்கிறது, ஃபேமிலியாக வந்துட்டு இணையிறது, இப்படி தான் நமக்கு அடுத்தடுத்த பணின்றது தோதாக இருக்கும். ஏன் அப்படின்னா, நம்ம எதையுமே வந்துட்டு ஒரு ரோபோட்டிக் சிஸ்டம் மாதிரி அணுக முடியாது. ஏன்னா மனித நிலையிலான ஒரு நிலையில் நமக்கு ஒரு ஃபேமிலி நிச்சயமாக தேவை. அதனால் எனக்கு ஒரு திருமணம் அப்படின்றது தேவை, சென்னை அப்படின்றது தேவை. அப்படி தான் நம்ம அடுத்தடுத்த படிநிலையை தோது பார்க்கணும். ஓகே, நான் சொல்கிறது எல்லாமே உங்களுக்கு உளவியல் ரீதியாக நல்லா புரிகிற மாதிரியே சொல்லியிருக்கேன். ஓகே, அதனால் பண்பு நிலையில் ஃபாலோ பண்ணிக்கங்க. நாளைக்கு பொறுத்த வரைக்குமே செயல் தான் இருக்கும், அப்லோட் பண்ணுறது மட்டும்தான் இருக்கும். அந்த மாதிரி பேசுகிறது அப்படின்றது போதும். ஓகே, சரி. பேசுகிறது அப்படின்ற ஒரு விஷயத்தில் நான் கடைசியாக சொல்லிடுறேன். ஒரு பேச்சு போட்டியாக நடத்துகிறோம். பேச்சு போட்டியில் பேசி பரிசு கொடுத்தா ஓகே, அது பாராட்டு நல்ல விஷயந்தான். ஓகே, உண்மையிலுமே ஒரு வரவேற்பு இருக்குது. ஓகே, ஆனால் அப்படி கான்செப்ட்டு அடுத்த படிநிலை அப்படின்றது செயல் தான். ஓகே, அதனால் பேசிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னா அது ஒரு மனசுக்கு ஒரு நிறைவு ஏற்படும். நிச்சயமாக உண்மை தான். ஆனால் என்னை கேட்டால் நான் நிறையா கொஞ்சம் வெளிநாட்டுக்கெலாம் போகணும், நிறைய வேலை இருக்குது எனக்கு. அதனால் கொஞ்சம் வேலையெல்லாம் சீக்கிரம் முடிச்சிட்டுன்னு வச்சுங்களேன், எனக்கும் கொஞ்சம் அடுத்த படிநிலை தோது பார்க்கறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் நாளைக்கெல்லாம் இந்த மாதிரி பேசணும் எதிர்பார்க்காதீங்க. ஓகே, இதெல்லாம் ஒரு அப்படியே நீங்கள் பேசுங்க, நான் பேசுகிறேன், நான் பேசுங்க, நீங்கள் பேசுகிறேன், அப்படி மாதிரி போட்டி போட்டுன்னா நான் பல லட்சம் கோடி ரூபாய் பரிசு தொகையாக கொடுக்குறாங்க. அதனால் சும்மா பேசிகிட்டே இருந்தால் தோதாகாது. நம்ம செயலில் இறங்கினா மட்டும் தான் எல்லா வகையிலும் தோதாக இருக்கும். அதனால் இனிமேல்லாம் எப்போயாவது ஒரு டைம் தான் பேசுவேன், மற்றபடி எல்லாமே செயல் தான். ஓகே, அப்போ தான் தோதாக இருக்கும். ஓகே, சரி, இன்றைக்கு தகவல் போதுமானது. நன்றி, வணக்கம், பாய்.